ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று பார்க்கலாம். இது தென்னைமரம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது நல்லா பெருசாக இருக்கும். அப்புறம் நம்ம டெய்லி பெருக்க பெருக்க கொஞ்சம் நாளாக ஒவ்வொரு குச்சியாக விழும்போது நம்மளுக்கு லூஸ் ஆகிரும். அப்போ நம்ம என்ன தான் இறுக்கி கெட்டினாலுமே அந்த குச்சிகள் விழ விழ நம்மளுக்கு ரொம்ப லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈஸியான ஒரு டிப்பு, இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழவே விழாது குச்சலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பசங்க சட்டை இல்லைன்னா பெரியவங்க யாரும் சட்டையோ அவங்களுடைய மார்க்கு அளவுக்கு ஏற்றாப்புல அந்த சட்டையில் உள்ள கீழ் பட்டன் இருக்கு பாரு, கீழே நம்ம கை பக்கத்தில் அந்த கை பக்கத்தில் இருக்கும் பாரு, மணிக்கட்டு பக்கத்தில் அந்த இடத்துல இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படி பட்டன் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு மாட்டிக்கலாம். இதை நம்ம பெருக்குமாரில் நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விளக்கு மாரில் உள்ள குச்சி எதுவுமே விழாது, நல்லா டைட்டாக இருக்கும். இது உங்களுடைய மாறு அளவுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பெரியவங்க சட்டை எடுத்துக்கோங்க, சின்ன சைஸு விளக்கமாராக இருந்தால் சின்ன பிள்ளைங்களோட சட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. இது நம்ம இப்படி மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வேற இருக்குமா, ஒரு குச்சி கூட கீழே விழவே விழாது. நம்ம என்னதான் எதை வச்சு நம்ம கெட்டினாலுமே அது லூஸ் ஆகிட்டு தான் வரும். இப்படி நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும், அதே மாதிரி கீழே விழாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக இது எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதேமாதிரி கண்ணாடி கிளாஸில் ஆயில் கண்டெய்னர் வாங்கி வச்சுருப்போம். அது நம்மளுக்கு சின்னதாக இருக்கிறதுனால அந்த வாயு பகுதி நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம சோப்பு ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு பிறகு ஈஸியாக அந்த ஆயிலோட அந்த கண்டெய்னரில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை போக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தோசை மாவு, அதை தோசை மாவை அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் ஊற்றினாவே நம்மளுக்கு போதும். நான் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம அந்த ஆயிலுக்குள்ளே அப்புறம் வெளியே அந்த மூடி எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா ஒரு தேய்ச்சி விடுங்க. சும்மா கைட்டு தேய்ச்சாவே போதும். இப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் கண்டெய்னரை நல்லா மூடிட்டு அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த பிசுபிசுப்பு தன்மையை அப்படியே அந்த தோசை மாவு எடுத்துரும். பாருங்கள், இதே மாதிரி மேலேயும் கீழேயும் ஒரு 10 டைம் குலுக்கி விடுங்க. ஒரு 2 செகண்ட் மட்டும் இருந்தாவே போதும். ஏன்னா சுத்தமாக அந்த பிசுபிசுப்பு தன்மையை எடுத்துரும், நல்லா நீட்டாயிரும். சும்மா தண்ணியை ஊற்றி நம்ம கழுவுனாவே போதும், அவ்வளோ ஒரு சூப்பராக நீட்டாகிரும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி, இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஆயில் கண்டெய்னருக்கும் இதேமாரி யூஸ் பண்ணலாம். அந்த பிசுபிசுப்பு தன்மையை எடுத்துரும். இது சின்னதாக அந்த வாயு பகுதி சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் அந்த ப்ரெஷ்ஷை கொண்டு தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இதேமாரி டிப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சூப்பராக அந்த எண்ணெய் தன்மையை எடுத்து அந்த பிசுபிசுப்பு தன்மை எந்த ஒரு உள்ளே எந்த ஒரு கரையும் இருக்காது, நீட்டாக க்ளீன் ஆக்கி கொடுத்துரும். பாருங்கள், நல்ல ஒரு 10 குலுக்கு குலுக்கிடுறேன். குலுக்கிட்டு இப்போ அந்த மாவு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுங்க. கொட்டிட்டு இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு அலசி விடுங்க. சுத்தமாக சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிரும். வெளியும் எல்லா இடத்துலையும் நல்லா கொஞ்சம் பிசுபிசுப்புன்னு இருந்தால் எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சி விடுங்க. நான் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு குலுக்கி நான் காமிக்கிறேன். நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும். ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அந்த மாவோட அந்த கலர் அப்படியே உள்ளே இருக்கும். அதனால் 2 டைம் ஈஸியாக வந்துடும், கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம குலுக்கினாவே வெளியே வந்துடும். பாருங்கள், கண்டெய்னர் எவ்வளோ நீட்டாக சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அதை கொஞ்சம் நேரம் கவுத்தி வச்சிங்கன்னா தண்ணி எல்லாமே வடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா நீங்கள் ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம்.
நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி டோர்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும், இல்லைன்னா வந்து உப்பு கரை படிஞ்சு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டிப்பு தான் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டீ குடிச்சிட்டு அந்த வேஸ்ட்டாக இருக்கிற அந்த டீ தூள் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து கீழே தூக்கி போட வேண்டாம். இந்த டீ தூளில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த டீ தூளை வந்து நல்லா காய வச்சு செடிகளுக்கு போடலாம். நிறைய வந்து கிச்சன் டிப்ஸும் இதை வச்சு நிறைய யூஸ் பண்ணலாம். இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைங்க, நல்லா பாயில் ஆக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கொதிக்கும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அது வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் விட்டால் போதும், நல்லா வந்து முறையாக வரும். இது வந்து நல்லா வந்து ஆறட்டும். ஆறிடுச்சு இப்போ பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஒரு தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சூப்பரான வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். நம்ம வீட்டில் வந்து உப்பு கரை படிஞ்ச இடம், இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து டைல்ஸு, இல்லைன்னா வந்து நீங்கள் கவுண்டர் டாப்பு, இதை எதை வச்சுனாலுமே நீங்கள் வந்து இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய பாத்ரூம் டோரில் பார்த்திங்கன்னா நிறைய கரை பிடிஞ்சி இருக்குது. உப்பு கரை படிஞ்ச டோர்லேயும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீனிங் அந்த உப்புத்தன்மை எல்லாத்தையும் எடுத்துரும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி நல்லா அடித்து ஒரு 10 நிமிஷம் வந்து அதிகமாக உப்புத்தன்மையாக இருந்தால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வைங்க. இது வந்து எனக்கு இந்த கரை ஏதோ ஒரு அழுக்கரையாக இருக்குது. இதில் வந்து நான் அப்படி போட்டோடனே துடைக்கிறேன், அந்த ஸ்ப்ரே பண்ணவுடனே துடைக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து அழுக்கு எல்லாமே எடுத்துரும். நான் நீங்கள் ஒரு அழுக்கு அதிகமாக இருந்தால் ஏதாவது ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் நாரை வச்சு தான் தேய்க்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ அழுக்கு சூப்பராக எடுக்கணும் பாருங்கள். நான் வந்து அதை ஸ்ப்ரே உடனே தான் இதை வந்து துடைக்கிறேன். எல்லா இடமே சூப்பராக அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருச்சு பாருங்கள். இதேமாரி உப்பு கரையும் சூப்பராக எடுத்துரும். உங்கள் வீட்டில் என்னென்ன பாத்ரூம்லேயும் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டைல்ஸை வந்து கழுவினா எங்கெங்கே உங்களுக்கு அழுக்கு அதிகமாக இருக்கோ, எங்கே உப்பு கரை தன்மை அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த நான் போகிற டிப்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டோர் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். உங்கள் அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துருச்சு பாருங்கள். இது வந்து சூப்பரான ஒரு டிப்பு தான். இதை வந்து நல்லா வந்து துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ஈரல்லாத துணியை வச்சு நீங்கள் வந்து துடைச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.